ஐஐடி மெட்ராஸ் சார்பில் இந்தியாவிலேயே முதலாவது புற்றுநோய் மரபணு தரவுத்தளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் பல்வேறு புற்றுநோய்களுக்கு மரபணு ரீதியாக உள்ள இடைவெளியை குறைக்கும் வகையில் புற்றுநோய் மரபணு திட்டத்தை ஐஐடி மெட்ராஸ் கடந்த 2020ஆம் ஆண்டில் தொடங்கியது. இதன்படி நாடு முழுவதும் 480 மார்பக புற்றுநோய் பாதித்தவர்களின் திசுக்களில் இருந்து 960 முழு எக்ஸோம் வரிசை முறை சேகரிக்கும் பணி நடைபெற்றது. இதன் மூலம் பாரத புற்றுநோய் மரபணு தரவுத்தளம் உருவாக்கும் பணி நிறைவு பெற்றுள்ளதாக ஐஐடி மெட்ராஸ் இயக்குநர் காமக்கோடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புற்றுநோய் மரபணு தரவுத்தளம் இந்தியாவிற்கு மட்டுமின்றி உலகிற்கே பயன்படும் என்று தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் இருக்கிற ஜீனோம் சீக்வன்ஸ், அதாவது கேன்சர் வந்ததுன்னா அதில் மியூட்டேஷன் ஆகுதுங்கிறது எங்களோட ஒரு ஆழ்ந்த கருத்து, எங்களோட ரிசர்ச்சர்ஸோட ஆழ்ந்த கருத்து. வெளிநாட்டில் எப்படி அந்த மியூட்டேஷன் ஆகுதோ அதே மாதிரியான மியூட்டேஷன் இந்தியாவில் வேறு விதமான மியூட்டேஷன்ஸ் ஆகுது. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 500 பேஷண்ட்ஸ் 1000 சாம்பிள் டேட்டாவை நாங்கள் எடுத்து அதில் உள்ள மியூட்டேஷன்ஸை அதை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம். கேன்சர் ஒரு பயாப்சி வச்சுலாம் டிடெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மியூட்டேஷன் ஆகிடும். அதனால் இந்த மியூட்டேஷன் ஆகிறத நம்ம முன்னாடியே டிடெக்ட் பண்ணோன்னா இந்த கேன்சரை ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் அது வர சமயத்துலேயே அதை ப்ரிவெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு க்யூர் கொண்டு வரலாம். ஒவ்வொரு ஜீனோமிக் சீக்வன்ஸுக்கும் ஒரு மருந்து இருக்கும், ஒரு மியூட்டேஷனுக்கும். இந்த மியூட்டேஷனுக்கு கொடுத்த மருந்து அந்த அடுத்த மியூட்டேஷனுக்கு வேலைக்கு ஆகாமல் இருக்கலாம். அதனால் இப்போ இந்த ஒரு மியூட்டேஷனுக்கும் தகுந்த மாதிரி மருந்து, அதாவது பர்சனலைஸ்ட் மெடிசன், அது இதில் பாசிபிள் ஆகும்.